सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. பிரதிகூல தர்க்க நிராகரணம் அப்படிங்கிற பிரகரணம். மூணாவது பிரதிகூல தர்க்கத்துக்கு சமாதானம் சொல்லணும். 496வது பக்கம். இதிலிருந்து 10வது நனு பிரதான அதிஷ்டானயோகோ சாதிருஷ்யாபாவா கதமத்யாசா. இது சொல்லி அத்தியாசமே வராது அப்படிங்கிறது பூர்வபட்சியினுடைய கொள்கை. ஏன்னா பிரபஞ்சமானது பிரம்மத்தினிடத்துல அத்தியசிக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியதான பிரம்ம தத்துவ ஞானம் நமக்கு வந்ததுன்னா சகல பிரபஞ்சமும் இல்லாமல் போட்டுவிடும். எப்படி கயத்துல பார்த்த பாம்பு கயிறு உண்மையை நாம் அறிந்தோமையானால் பாம்பு காணாமல் போறது. பிள்ளைகள்ல கண்டதான வெள்ளி இது பிள்ளைகள்ல தெரிஞ்சத பிறகு அந்த வெள்ளி இல்லைன்னு நமக்கு தெரியுதோ, அது வெள்ளி இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சு பார்த்தோம். அதே போல பிரபஞ்ச நிஷ்டாக்கும் பிரபஞ்ச தோணலாம் ஜீவன் மக்களுக்கும். ஆனா அது நிஷ்டாங்கிற திருடமான ஒரு விசுவாசம் அதிஷ்டானத்த சாட்சா்காரத்தினால வரும் அப்படின்னு. அதனால பிரபஞ்சமானது பிரம்மத்துல அத்தியசிக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த அது அத்தியாசம் வராதுங்கிறான். அது ஏன் வராது அப்படின்னு சொன்னா பிரதானமான பதார்த்தத்துக்கும் அதிஷ்டானமான பதார்த்தத்துக்கும் சாதிருஷ்யம் இருக்கணும். எதை தாங்கள் கல்பிக்கிறதோ, இப்ப தெலுங்குல வெள்ளியில ஏமாந்து போறது, அந்த கடையில இருக்கிற வெள்ளிக்கு அதான பிரதானமான பதார்த்தம். அதுல ஒரு சாக்கத்துக்கு கால பஞ்சம் இருக்கு, பலபலான்னு இருக்கு. அதனால்தான் தெலுங்குல கண்டு தெலுங்குலையும் அதே மாதிரி பலபலான்னு இருக்கிறதுனால இது அதுவோ அப்படின்னு இருக்கு. அதே போல நிஜமான பாம்பு இருக்கிறதுல அந்த பாம்பு மாதிரி தான் இருந்தது. இந்த டைம் புத்துல எந்த பாம்பு இருந்ததோ கண்டுல அந்த பாம்பு மாதிரி தான் இந்த டயர் இருந்தது. அதன் பிரதானமான பதார்த்தத்துக்கும் இங்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடியதான பொருளுக்கும் ஒரு சாதிருஷ்யம் இருந்ததுனால்தான் இது அதுவே இது என்று நினைச்சது. அப்படி இருக்கணும். இந்த பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானமான பிரம்மத்துக்கும் என்ன சாதிருஷ்யம்? சாதிருஷ்யம் இருந்தாத்தானே நீங்க அத்தியாசம்னு சொல்லலாம். எல்லா அத்தியாசங்களையும் சாதிருஷ்யம் இருந்தாத்தானே சொல்லிட்டு. கரிக்கட்டை கண்டு யாராவது என்னைக்காவது வெள்ளின்னு பிரமிச்சிருக்காரோ? இல்லை. ஏன்? கரிக்கட்டைக்கும் வெள்ளிக்கும் சாதிருஷ்யம் இருக்கு. அதே போல ஒரு தூணை கொண்டு இது பாம்புன்னு யாராவது நினைச்சிருக்கானோ? ஏன் நினைக்கல? சாதிருஷ்யம். ஜனங்கள சாதிருஷ்யம் இருந்தால்தான் அத்தியாசம் வரும். இங்க பிரதானத்துக்கும் அதிஷ்டானமான பிரம்மத்துக்கும் சாதிருஷ்யம் இல்லாதனால அத்தியாசம் வர முடியும். ஆகையால் பிரபஞ்சம் பிரம்மத்துல கல்பிதமாக இருக்கு, பிரபஞ்சம் நிஷ்டாபூதம் அப்படின்னு தாங்கள் என்ன சொல்றதோ அது பொருந்தர அப்படிங்கிறது அவனுடைய வாதம். இது போல கேள்வி எழுதிட்டுதான் நம்ம சமாதானம் சொல்ல வேண்டியது. இது அத்தியாச சாட்சியத்தையும் நம்ம தெரிஞ்சுன்றதுனா நன்னா அது இங்கே விஸ்தாரமா சொல்ற. நானும் பிரதான அதிஷ்டானயோகோ சாதிருஷ்யாபாவா கதமத்தியாசா. அத்தியாசமே பொருந்தாது சுவாமி, இப்படி அத்தியாசம் கிடையாது. அத நிர்குணையோரதி குணையோகோ சாதிருஷ்யவது அத்திராபி சாதிருஷ்யம் பவிஷ்யதி. அதுக்கு மேல சொல்ற நமக்கு 2 பதார்த்தங்கள் சாதிருஷ்யமான அவ்வளவுதான். இது அதிஷ்டானமான
சாதிருஷ்யம் ஏதோ ஒரு சாதிருஷ்யம் சொல்லிவிடலாங்க. 2 பதார்த்தங்களுக்கு சாதிருஷ்யம் சொல்லணும்னா 2 பதார்த்தங்கள் பதார்த்தத்தேன சாதிருஷ்யம் சொல்லுவோம், திரவியத்தேன சாதிருஷ்யம் சொல்லுவோம். ஏதோ ஒன்று சொல்லுவோமே அந்தந்த சமயத்துக்கு தகுந்தா போல. சாதிருஷ்யமே இல்லைன்னு நீ சொன்ன. இப்ப குணங்களுக்குள்ள இன்னொரு சாதிருஷ்யம் இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது அப்படின்னு கேட்ட அதை நையாயிக்கம் சொல்லி கொடுத்ததாக விழுவார். அவன் 24 பொருள்களை கொண்டு வந்து இதுக்கு குணம்னு பேர் வச்சான். ரூபம் கந்தோர கோத்திரவா அப்படின்னு ஒரு 24 சப்தங்கள் வச்சிருக்கான். அதுக்குள்ள சாதிருஷ்யம்னு ஒண்ணு வச்சிருக்கான். 24 பொருள்களுக்கு குணங்கள்னு பேரு. அந்த 24ல சாதிருஷ்யமும் இருக்கு. குணத்துல இன்னொரு குணம் இருக்க முடியாது. ஏன்னா குணவத்துவம் திரவியத்துக்கு அர்த்தம். சமாயனம் குணம் திரவியத்துல இருக்கும். ஒரு குணத்திலேயே இன்னொரு குணம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்ப அந்த குணமானது திரவியமாயிடும். அதனால குணத்துல குணம் இருக்க முடியாது. குணத்துல சாதிருஷ்யம் இருக்க முடியாது. இது அவனா தானா யானை தக்காலையில மண்ணை கொடுத்து தப்பல 24 குணம்னு பேர் வைப்பாங்க. குணத்துல இன்னொரு குணம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இது என்னடா ஆச்சுன்னா 2 குணங்களுக்கு சாதிருஷ்யம் இருக்கு. அப்ப என்ன பண்றது? நிர்குணமாக உள்ள போதிலும் அந்த குணத்துக்கு சாதிருஷ்யம் இருக்கு அப்படின்ற. எப்படின்னா இது பஞ்சபாபதிகாச்சாரியர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்க. சேதத்தி கந்த சதுர்த்தா சர்ப்பதந்தா அப்படின்ற. இந்த தாழம்பூ வாசனை இருக்கிறதுல அந்த வாசனை மாதிரி இருக்குமா பாம்பு வாசனை. கிராமாந்தரத்துல வீட்டுக்குள்ள பாம்பு வந்துடும். அந்த பாம்பு வந்ததுல பாம்பு வந்ததுன்னு எப்படி கண்டுபிடிச்சிருக்க? இந்த தாழம்பூ வாசனை வந்ததுன்னா ஓஹோ இங்கேயோ பாம்பு இருக்கு தேடுதா. இந்த பாம்பு இருக்குங்கிறது எப்படிக்கார கண்டுபிடிச்சு அந்த தாழம்பூ வாசனை மாதிரி. இப்போ தாழம்பூ வாசனைக்கும் பாம்பு வாசனைக்கும் ஒரு சாதகத்துல சொல்லியும் சேததி கந்தா சர்ப்பதந்தா. இந்த கந்தத்துல வாசனையில சாதிருஷ்யம்ங்கிற ஒரு குணம் எப்படி வந்தது? குணமானது நிர்குணமாச்சு. குணத்துக்குள்ள இன்னொரு குணம் இருக்க முடியாது. அப்படி இருந்த போதிலும் இந்த குணத்துக்குள்ள சாதிருஷ்யம்னு எப்படி ஒரு குணம் வந்தது அப்படின்னா அது ஒண்ணு சொன்னாலும் சொல்ல முடியல நையாயினால. அதான் சொல்ற நிர்குணயோரதி நிர்குணயோரதி. தனக்கு குணங்கள் இல்லாத போனாலும் குணயோகோ சாதிருஷ்யவசு. குணங்களுக்கு ஒண்ணுக்குள்ள ஒரு சாதிருஷ்யம் இருக்கா போல. அத்தனாத்து கிஞ்சித் சாதிருஷ்யம் பவிஷ்யதி. எனிக்கைண்ட சிமிலாரிட்டி ஏதோ மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே அப்படின்னா கண்ணா அதுவும் உங்களால சொல்ல முடியாது சார். என்ன நிர்கர்ணத்தே பிரம்மன் சத்யாது அத்தியாக அதீனத்துவேன அந்யோன்யாசிரயா. இப்ப நீங்க எங்க அத்தியாசம் எங்க குணம் இருக்கணும்னு சொல்லு. இப்ப பிரம்மத்தினிடத்துல பிரபஞ்சத்துக்கு அத்தியாசம் இருக்கு. நமக்கு எந்த 2க்கு சாதிருஷ்யம் வேணும்? பிரபஞ்சத்துக்கும் பிரம்மத்துக்கும் சாதிருஷ்யம் வேணும். அந்த சாதிருஷ்யம் இருந்தால்தான் அத்தியாசம் வரும். இப்ப பிரம்மத்தினிடத்துல ஒரு குணம் ஒரு சாதிருஷ்யம் வேணும்னாலும் அந்த பிரம்மம் எப்படிப்பட்டது? உங்க மட்டத்துல நிர்குணம். ஒரு குணமும் இல்லை சொன்னதுல. நிர்குணமான பிரம்மத்தினிடத்துல ஒரு சாதிருஷ்யத்தை நீங்க கல்பிக்கணும். சாதிருஷ்யம் இருந்த பிறகு அத்தியாசம் வரும். ஆனா நிர்குணமான பிரம்மத்துல சாதிருஷ்யம் எப்படி வரும்? அதான் குணமே இல்லையா? குணம் இல்லாத பிரம்மத்துல ஒரு சாதிருஷ்யம் நீங்க கல்பிச்சதுனால்தானே அப்புறம் அத்தியாசம் வரும். குணம் இல்லாத பிரம்மத்திடத்துல சாதிருஷ்யம் நீங்க கற்பிக்கிறதுன்னா அதுவும் அத்தியாசத்தை தான் கல்பிக்கணும். அத்தியாசத்துக்கு என்ன லட்சணம்? அசத்தி பிரசித்தி. எது எங்க இல்லையோ அது அங்கே இருக்கா போல காணுதல். சாதிருஷ்யம் இல்லாத ஒரு குணமும் இல்லாதான பிரம்மத்தினிடத்துல சாதிருஷ்யங்கிற ஒரு குணத்தை கல்பிச்சடையானால் அது அத்தியாசத்தினால் தான் கல்பிக்கணும். அத்தியாசத்தினால குணத்தை கல்பிக்கணும். குணத்தை கல்பிச்சது பிறகு அத்தியாசம் வரும். அத்தியாசத்துக்கு அர்த்தம் இந்த குணத்தை கல்பிக்கிறது. பிரம்மத்தினிடத்துல பிரபஞ்ச அத்தியாசம் வேணுங்கிறதுக்காக சாதிருஷ்யமான குணத்தை கல்பிக்கணும். அந்த சாதிருஷ்யங்கிற குணத்தை பிரம்மத்தினிடத்தை கல்பிக்கிறதுக்கு அத்தியாசம் வேணும். என்னாச்சு? கல்யாணம் ஆனாதான் பொண்ணுக்கு பைத்தியம் தெரியும். பைத்தியம் தெரிஞ்சாதான் கல்யாணம் ஆகும். அப்படித்தானே அன்னைக்கு அத்தியமா இருக்கு. தெரிய வரலையே. அத்தியாசம் வந்த பிறகு சாதிருஷ்யம், சாதிருஷ்யம் வந்த பிறகுதான் அத்தியாசம். எப்படி சொல்ல முடியும்? ஆகையால்
பிரம்மத்தினிடத்துல கூட ஏதோ நிர்குணமான பதார்த்தங்களுக்கு குணங்களுக்கு சாதிருஷ்யம் இருக்கா போல ஏதோ ஒரு சாதிருஷ்யம் இந்த பிரம்மத்தினிடத்தை கல்பிக்கலாம்ங்கிறது ஒரு தாட்டு. அது அந்யோன்யாசி உண்டு. தன்னா நிர்கர்ணத்தே பிரம்மணி சத்தியாசி அச்சாத அதீனத்தேன அந்யோன்யாசிரயா. அதனால சாதிருஷ்யம் வரணும்னால அத்தியாசம் வரும். அத்தியாசம் வந்த பிறகுதான் நீங்க சாதிருஷ்யத்தை கற்பிக்க முடியும். ஆகையால் ரெண்டுக்கும் அந்யோன்யாசிரம் இருக்குது. அதான் அதை பண்ண முடியாது. அப்புறம் எதிரி சாதிருஷ்யம் சோபாதிக அத்தியாசேன காரணம் எதிர்காரா ததாபி நிருபாதிக அத்தியாசே அன்வயோன்யதியாம் சத்திய அவசியம் அபேட்சணீயத்வா. இந்த அத்தியாசத்துல நம்ம எத்தனை நாள் வாசிச்சாலும் அதுல நிறைய விஷயங்கள் வெகுமண்டே இருக்கு. இப்ப அத்தியாசமானது ரெண்டு வகை. என்ன சார், சோபாதிக அத்தியாசம்னு ஒண்ணு, நிருபாதிக அத்தியாசம். சோபாதிக அத்தியாசம்ல ஒரு உபாதின்னு ஒண்ணு வேணும். அதனாலதான் அத்தியாசம் ஏற்படும். இப்ப கட்டிக்க மணி இருக்கு. அந்த கட்டிடத்துக்கு பக்கத்துல ஒரு செப்பருக்கு புஷ்பம் இருக்கு. கட்டிடத்துக்கு மேல இல்ல, பக்கத்துல ஏதோ ஒரு செட்டு. அந்த செப்பருக்கு புஷ்பத்தினுடைய சிவப்பான ஒரு கலர் அது கட்டிடத்துல தெரிஞ்சது. கட்டிடம் சிவப்பாக, கட்டிடம் சிவப்பாக இருக்கிறதுக்கு சிவப்பில்லாத கட்டிடம் சிவப்பாக காணப்படுகிறது. அது எதனால? பக்கத்துல இருக்க இந்த புஷ்பத்தினால. இப்ப இந்த புஷ்பத்துக்கு என்ன பேரு? உபாதி. இந்த சோபாதிக அத்தியாசத்துக்கு அதே போல கண்ணாடியில் நம்ம பிரதிபிம்பம் ஏற்படுறது சோபாதிக அத்தியாசம் தான். சில அத்தியாசங்களுக்கு சோபாதிக அத்தியாசம்னு பேரு. எங்கே உபாதி இருந்தால் அத்தியாசம் வருகிறதோ, உபாதி இல்லைன்னா அத்தியாசம் வருகிறது. அதுதான் உபாதி பிரயுக்தமாக ஒரு அத்தியாசம் இருக்கு. அது அப்படி இருக்கு. கயத்தை கண்டு பாம்புன்னு பிரமிச்சது. இது என்ன அத்தியாசம் சார்? இது நிருபாதிக அத்தியாசம். வேற ஒன்றும் இல்லை, உபாதி ஒண்ணுமே இல்லை. கயிறு இருக்கு, கயிறு மட்டும் பார்த்து பாம்பு வந்து பயப்படுது. இது நிருபாதிக அத்தியாசம். அத்தியாசங்கள் என்ன? ரெண்டு விதம். சோபாதிக அத்தியாசம்னு ஒண்ணு, நிருபாதிக அத்தியாசம். இதுல சோபாதிக அத்தியாசத்துக்கு உங்களுக்கு சாதிருஷ்யம் வேண்டியதில்லை. நிருபாதிக அத்தியாசத்துக்கு தான் சாதிருஷ்யம் வேணும். கயத்துல பாம்பு பார்க்கணும்னா கயிறு பாம்பு கயிறு வளைஞ்சு இருக்கணும், அந்த சேம் மோரால இருக்கணும். திருஞ்சில வெள்ளி பார்க்கணும்னா திருஞ்சிலுக்கும் வெள்ளிக்கும் ஒரு கால பந்தியம் இருக்கணும். சிமிலாரிட்டி இருந்தாதான் ஒண்ணு இன்னொன்னு கட்டுப்படும். அதான் சோபாதிக அத்தியாசத்துல இது வேண்டியதில்லை. பிரம்மத்துல பிரபஞ்சத்தை கண்டிச்சத்துல இது என்ன அத்தியாசம்? அது உபாதி வேற ஒன்றும் தெரியல, நிர்பாதிக அத்தியாசம்னு சொல்லணும். அதனால இப்ப என்ன சொல்லப்படுறது? எத்தனை சாதிருஷ்யம் சோபாதிக அத்தியாசன காரணம் எதிர்காரா சாதிருஷ்யமான சோபாதிக அத்தியாசன காரணம் இல்லை. என்ன அது சாதிருஷ்யம் இல்லாதவனாலே வந்து சம்பர்தி புஷ்பத்தினுடைய சிவப்புக்கும் பதிகளுக்கு என்ன சாதிருஷ்யம் ஒன்றும் இல்லை. கதாதி நிருபாதிக அத்தியாசத்தில் அன்வயம் எதிரேகாம் சத்திய அவசியம் அபேட்சணீயத்வாத். சத்தியம்னா சாதிருஷ்ய. சாதிருஷ்யமானது சாதிருஷ்யம் இருந்தால் அத்தியாசம் வருகிறது, சாதிருஷ்யம் இல்லைன்னா அத்தியாசம் இல்லை. சுத்திக்கும் ரஜதத்துக்கும் ஆரம்பத்திய ரூபமான சாதிருஷ்யம் இருக்கிறதுனால அத்தியாசம் வந்து, சரிதத்துக்கும் வெள்ளிக்கும் சாதிருஷ்யம் இல்லாததுனால அத்தியாசம் இல்லை. இப்படி அன்வய விதிரேகங்கள்னால நிருபாதிக அத்தியாசத்துல சாதிருஷ்யம் அவசியம் ஒத்துக்கொள்ளணும். சோபாதிக அத்தியாசத்துல சாதிருஷ்யம் வேண்டியதில்லை. ததாபி நிருபாதிக அத்தியாசே அன்வய விதிரேகாத்யாம் சத்ய சாதிருஷ்யஸ்ய அவசியம் அபேட்சணீயத்வாத். சோபாதிகேதி சோபாதிக அத்தியாசத்திலும் ரக்தஸ்படிகா இத்யாதௌ திரவியத்வாதினா சாதிருஷ்யஸ்ய தத்வாஸ்தா. அந்த வர்ண ரக்தஸ்படிகான்னு லோகிதஸ்படிகான்னு சொல்றார். ஏதோ ஒண்ணு சிவந்தனான ஸ்படிகம். இங்க என்ன, இங்கேயும் சாதிருஷ்யம் இருக்குங்கிறான். இத்தனை சாதிருஷ்யம் இருக்கு அப்படின்னு திரவியத்வாதினா சாதிருஷ்யஸ்ய தத்வா.
அந்த ரசஸ்பதிக்கான அந்த சிவப்புன்னு இருக்கு இல்லையா, சிவப்புங்கிறது குணம். ஆனா ஆக்சுவலா சாதுரியம் அந்த திரவியம், அந்த ஜபாகமும் திரவியம் தான், ஸ்பதிகமும் திரவியம் தான். ஒரு சாதுரியம் இருக்கா இல்லையா, சாதுரியமே இல்லைன்னு நீங்க சொன்னீங்க, சாதுரியம் இருக்க அப்படின்னு சொல்லலாமே. ரசஸ்பதிகா இத்தியாதோ திரவியத்வாதினா சாதுரியம் தத்வாச்சா இது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அதுக்கு வந்து சொல்றாரு, அவித்யாத்யாசஸ்ய அநாதித்யேன காரண அனபேட்சஸ்ய சாதுரிஸ்ய அனபேட்சனா சுரவாரி. இதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்லணும், யோசனை பண்ணணும். இந்த அவித்யாத்யாசம் இருக்கு, இந்த அத்தியாசமானது எண்ணிக்க ஆரம்பிச்சது அனாதியா இருக்கு. எங்க மதத்துல தடஸ்மாகம் அனாதையா அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால ஜீவ ஈஷா ஈஷா விசித்தாது ததா ஜீவேஷயோர்பிதா அவித்யா கத்திதோர் யோகா தடஸ்மாகம் அனாதய அப்படி பிரம்மானந்தர் கொஞ்சம் மாத்திருக்காரு இந்த ஸ்லோகத்தை. அது இருக்கட்டும், கையில கூட வச்சுக்கோ. ஜீவன் ஈஸ்வரன் விசித்த கைத்தன்யம், அந்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கிற பேதம் அவித்ய, ஐக்கிய சைத்தன்யத்தோடு சேர்ந்தது சம்பந்தம். இந்த ஆறும் நம்ம மொத்தத்துல அனாதி. வஸ்துவிலேயே அனாதி, நிஜமான அனாதி பிரம்ம ஒண்ணுதான். மீதி எல்லாம் நம்ம அனாதின்னு சொல்லிட்டு இருக்கோம், ஏன்னா டேட்டா பர தெரியல, அதனால அனாதின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ஐக்கியங்கிறது அனாதி தானே. அனாதியான பதார்த்தத்துக்கு காரணம் உண்டோ? அது அனாதின்னு என்ன அர்த்தம், காரணம் தெரியுதுன்னு அர்த்தம். காரணம் இல்லாதனால அது அந்த காரணமான, அதுக்கு காரணமான சாதுரியம் இல்லைன்னு கேட்கிறது. பிறந்ததான பொருளுக்கு அதுக்கு காரணம் என்ன, எதனால எப்படி பிறந்ததுன்னு கேட்கலாம். இதை பிறக்கவே இல்லையா, அனாதி என்ன இருக்கு. அனாதியான பதார்த்தத்துக்கு காரணத்தை தேடுவது தப்பு. சமாசன எட்டத்திற்கு அவன் இப்படியா அப்படியா இல்ல, மருத்துவர் அது அனாதிப்ப. அனாதியான பொருளுக்கு காரணத்தை தேடாது, நான் சாதுரியம் இல்லையேன்னு ஏன் கவலைப்படுறேன் அப்படின்ட்டு. அவித்யாதி அவித்யாத்யாசஸ்ய அநாதித்யேன காரண அனபேட்சஸ்ய, அது அனாதியா இருக்கிறதுனால, அனாதியா இருந்தா காரணம் இல்லை, காரண அனபேட்சஸ்ய சாதுரிஸ்ய அனபேட்சனா. பிரதிபதமும் புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு பதில் சந்தேகம் இருந்தா நம்ம முதல்ல அங்கே நிறுத்தி பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் அத்தியாசத்துக்கு ரொம்ப முக்கியமான வாதம், அத்வைத சித்தாந்தத்துக்கு வகையான பாடம். அவித்யாத்யாசத்துக்கு காரணம் இல்லையே அவன் என்ன கேட்கக்கூடாது, ஏண்டா நிலத்த அனாதி. அந்த அத்தியாசி சரி சார், அந்த அவித்யாத்யாசத்தை விட்டுருந்தோம். அந்த அத்தியாசம் இருக்க இந்த அந்த அத்தியாசத்துக்கு காரணம் என்ன சொல்லணும் என்ன, இது சாதி. அந்த கரணமானது சாதி. ஏன் ஏதஸ்மா அத்தியாய பிராணா மன அப்படின்னு மனசு பிறந்திருக்கு. உபநிஷத்தை மனசு பிறந்ததா சொல்லிருக்கு. பிறந்ததுன்னு எப்ப சொல்லியிருக்கோம், அது அனாதி இல்லை சாதி. சாதியா இருந்தா அதுக்கு அத்தியாசம், அதுக்கு காரணம் சொல்லணும். அந்த காரணம்னா நீங்க அத்தியாசம் சொல்லி ஆகணும். பிரம்மத்துக்கும் இந்த அந்த கரணத்துக்கும் ஒரு அத்தியாசம் சொல்லி ஆகணும் நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கரண அத்தியாசி அவித்யாதி சம்பந்தித்வ அவித்யா சம்பந்தித்வ சாதுரிஸ்ய வித்தியமானத்வா. அவித்யா சம்பந்தம் சாதுரியம் அந்த கரணத்துக்கும் பிரம்மத்திற்கும். பிரம்மத்திற்கான அந்த கரணத்தை கல்பிச்சிருக்கு, அதுக்கான பிரம்மம். எதை கல்பிச்சிருக்கு, அந்த கரணத்தை. அந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் சொல்லணும், அவ்வளவுதானே. அவித்யா சம்பந்தம் ஏன்னா அவித்யா எங்க இருக்குத, சித்த கைத்துல ஆசிரித்தமாரு சின்மாத்திர ஆசிரிதம் அப்படின்னு நேர சொல்ல போறோம். சித்தம்பந்தம் அவித்யக்கு இருக்கா, அவித்யா சம்பந்தம் சைத்தன்யத்தில் இருக்கா இருக்கு. அவித்யா சம்பந்தம் அந்த காரணத்துல இருக்கா இருக்கு. ஏன்னா அவித்யில தானே பிறந்தது, உபாதான காரணம் அவித்யா தானே. அவித்யா சம்பந்தம் அந்த காரணத்துக்கும் இருக்கு, அவித்யா சம்பந்தம் சைத்தன்யத்துக்கு இருக்கு. அதான் சாதுரியம். உங்களுக்கு சாதுரியம் வேணும், அவ்வளவுதானே இருக்கு, அவ்வளவு. அந்த கரண அத்தியாசி அவித்யா சம்பந்தித்வ சாதுரிஸ்ய வித்தியமானத்வ வஸ்து தத்து. இப்ப இது வரைக்கும் ஒரு சம்பந்தம்.
சுத்திட்டு இருக்கேன் அவன் கேட்டா அதுக்கு அது தீபியா இதை எடுத்து பாருங்க அப்படின்னு காமிச்சிட்டான். ஆனா சைத்தன்யம் வித்யதான் ஐக்கியம் எதை ஆசிரியத்திருக்கு? ஐக்கியம் எப்பொழுதும் சைத்தன்யத்தைத்தானே ஆசிரியத்திருக்கா. சூரியனைத்தான் ஆசிரியக்கின்றது மேகம், சூரியனைத்தான் மறக்கிறது. சைத்தன்யம் எப்பொழுதும் இருக்கு. ஆனா ஐக்கியம் எங்க இருக்க? சைத்தன்யத்தை தான் பிடிச்சிருக்க, சைத்தன்யத்தை தான் மறக்கும். விஷயமும் ஐக்கியக்கு சைத்தன்யம் தான், ஐக்கியக்கு ஆசிரியமும் சைத்தன்யம் தான். அது மேல போய் தீர்மானம் பண்ண போறோம். சின்மாத்திர ஆசிரியத்துவங்கிற ஒரு பிரகரணத்துல சொல்லப்படும். ஏன்னா அப்ப சைத்தன்யம்ங்கிறது ஐக்கியங்கிறது எங்க இருக்கு? சைத்தன்யத்தினுடைய சக்தி அல்லவா. அந்த சக்தி சத்தியமான புருஷனுக்கானே இருக்கும். தெய்வாத்மகத்தை பரமேஸ்வரத்தியான்னு சொல்றதா இல்லையா? வெளிச்சமும் இருட்டு என்று நான் சொன்னது, வெளிச்சமும் இருட்டுங்கிறது சர்வாத்மனா திருஷ்டாந்தம் இல்லை. வெளிச்சமும் இருட்டும் எப்படி பரஸ்பர விரோதமா இருக்கோ அதுபோல சைத்தன்யத்துக்கும் இதுக்கும் விரோதமா சொன்னேன். இருட்டு வெளிச்சத்தை ஆசிரியச்சுன்னு நான் சொல்ல. அந்த அம்சத்துல திருஷ்டாந்தம் இல்லை. திருஷ்டாந்தமானது வேற கான்ட்ரடிக்டரி நேச்சர் அப்படிங்கிறதுக்கு சமப்பிரகாசம் இருக்கும். வஸ்து அடி அந்த அஜ்ஞானமான எதை ஆசிரியத்து சைத்தன்யத்தை தான் ஆசிரியத்திருக்கோம். ஏன்னா சைத்தன்யத்துல ஒரு சக்தியாக இருக்கு, அதனால அதைதான் ஆசிரியத்து. ஸோ அதை ஆசிரியத்திருக்கு, அதையே மறக்கிறது, சைத்தன்யத்தையே மறக்கிறது. இது மேல போய் தீர்மானம் பண்ண போறோம். தனியா ஒரு பிரகரணப்படுத்தல். இந்த அதிசயானது எங்க இருக்கு? ஆசிரியம்னு சொன்னா எங்க இருக்கு, எதை பிடிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். விஷயம்னு சொன்னா எதை மறைக்கிறதுன்னு அர்த்தம். இருக்கு ரூம்லயே இருக்கு, ரூம்லயே மறைக்கிறது. வஸ்து தத்து கைதனை நிஜமா பார்த்தேன்ல, தனி சாதிருஷ்யாபேட்சா நியமா. பிரமத்துல சாதிருஷ்யாபேட்சை இருக்கணும் நிர்பந்தமே இல்லை சார். எந்த பிரமத்துக்கும் சாதிருஷ்யம் வேணும்னு நிர்பந்தம் இல்லை. ஏன் நான் தான் சொன்னேன், சாதிருஷ்யங்கள் சோபாதிகாத்திர காரணம் இல்லை, நிருபாதிகாத்திர அவசியம் சாதிருஷ்யம் வேணும்னு சொன்னேன். அந்த நிர்பந்தமே இப்ப எடுத்துருக்கோம். அத்தியாசத்துக்கு சாதிருஷ்யம்ங்கிறது காரணம் இல்லை. என்ன சார் திடீர்னு இப்படி போறது? முதல்ல ஒத்துழைல அத போனா போறதுன்னு ஒத்துழைந்தேன் உங்களுக்கா. ஆனா யோசனை பண்ணி பார்த்தா சாதிருஷ்யமானது வேண்டியதில்லை பிரமத்துக்கு. ஏன் அப்படின்னு பாருங்க, பிரம்மோ சாதிருஷ்யாபேட்சா நிருபாதிக்கேசி சீதக்கண்டா இத்தியாதோ வெடிக்காரா. பாருங்க, கண்டம் மஞ்சளாக இருக்க தோன்றது, வெளுப்பான கண்டம் மஞ்சளா தோன்றது. இந்த மஞ்சளா தோன்றது இந்த கண்டத்துக்கும் மஞ்சளுக்கும் ஏதாவது சாதிருஷ்யம் இருக்கா? இது கண்டகான்னு பாக்குறேன். ஏதாவது சாதிருஷ்யம் தானே வர முடியும். எப்படி மஞ்சளா கண்டம் வெள்ளவெள்ளைன்னு இருந்த கண்டம் மஞ்சளா தோன்றது, அதுல என்ன சாதிருஷ்யம் இருக்கிறதுக்கு? ஒரு சாதிருஷ்யமும் உங்களால சொல்ல முடியாது. இது நிருபாதிகாத்தியாசம், சோபாதிகாத்தியாசம் இல்லை. நிருபாதிகாத்தியாசமா இருந்தாலும் இது வேண்டியதில்லை. ஏதாவது என்ன சாதிருஷ்யம் அத்தியாசத்துக்கு காரணம் என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இல்லை. சில இடத்துல இருக்கு, சில இடத்துல இல்லை. இல்லாமலும் அத்தியாசம் வருது, இருந்தும் அத்தியாசம் வரல. அப்ப என்ன விவகாரம்? இது அதுக்கு காரணம் இல்லை. அந்தந்த இடத்துல இருக்கிற வஸ்து ஸ்திதி அவ்வளவுதான் சொல்றோம். நிருபாதிக்கேது சீதக்கண்டா இத்தியாதோ வெடிச்சாரா. வெடிச்சாராத சாதிருஷ்யம் இல்லாமலேயே கண்டத்துல சீதான அத்தியாசம் வருது. ரத்தஸ்பதிகா இத்தியாதோ திரவியத்வாதினா சாதிருஷ்யம் அஸ்தி அப்படின்னு அவன் சொன்னானோ முன்னால. அந்த ரத்தஸ்பதிகா ஜபாதகமும் திரவியமும் ஸ்பதிகமும் திரவியம், அதனால திரவியத்வாதினா சாதிருஷ்யம் இருக்குன்னு சொன்னேன் சொல்லலாம்னாரு. நான் எப்படிப்பட்டதான சாதிருஷ்யம் இருந்தால் அத்தியாசத்துக்கு உபயோகப்படும், எப்படிப்பட்டதான சாதிருஷ்யம் இருந்தால் அத்தியாசத்தை கெடுக்கும், அது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். பிரதான மாத்திர வர்த்திதையா பிராகவகதம்
அத்தியாசவனேக அதிஷ்டான விருத்திதயா கிரகீதம் ததேவ சாதிருஷ்யம் விபரீத பிரயோஜனம் இது சதயாபி வாக்கியம். பாருங்க, இப்ப அத்தியாசத்துக்கு முன்னால் எப்படி ஒரு சாதிருஷ்யம் இருக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த பாம்பு ஒரு மாதிரி இருக்கு, வளைஞ்சு இருக்கு, நிஜமான பாம்பு சுற்றில் இருக்கு, அதான் பிரதானமான பாம்பு. அந்த பாம்பு பார்த்திருக்கணும். நீங்க இந்த கயரை பார்த்தது அது மாதிரி இந்த கயிறு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிரதான விருத்தி தயா, இப்ப அத்தியாசம் வந்த பொருளுக்கு மூலப்பொருள் முன்னால பார்த்ததுல அந்த பொருள்ல ஒரு சாதிருஷ்யம் இருக்கணும். அது மாதிரியே இந்த அதிஷ்டானத்திலே சாதிருஷ்யம் இருக்கணும். அப்பதான் சார் அத்தியாசம் வரும். நிஜமான வெளியில பல பள்ளியும் நீங்க பார்த்திருக்கணும். இந்த கிழிஞ்சலும் பலபலான்னு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த கிழிஞ்சல் பார்த்ததுன்னா அந்த கடையில இருக்கிற அந்த வெள்ளி மாதிரி ஞாபகம், ஓ இது வெள்ளின்னு தெரிஞ்சிருக்கணும். இப்ப நமக்கு சாதிருஷ்யம் இருக்கிறவங்க அந்த சிமிலாரிட்டி அது எப்படி இருந்திருக்கணும்? பிரதான மாத்திர விருத்தியா பிராகவதம், பிரதமமான பொருள்ல மட்டும் இருக்கிறதா முன்னால அறியப்பட்டிருக்கணும். அத்தியாச சமய எப்ப உங்களுக்கு பிரமம் வருதோ அந்த சமயத்துல அதிஷ்டான விருத்தியா கிரகீதம், அதிஷ்டானத்துல இருக்கிறதா நீங்க பார்த்து ரெண்டு கண்டிஷன் இருக்கணும். அப்பதான் எது சமூக சாதிருஷ்யம். அந்த சாதிருஷ்யம்னா விபரீத பிரயோஜனம், அதான் பிரமத்துக்கு காரணம். அப்படிப்பட்டதான சாதிருஷ்யம் இருந்தால்தான் பிரமம் வரும். அப்படி நீங்க சாதாரணமா யோசனை பண்ணி பார்க்கலாம். முன்னால வெளியே பார்த்திருக்கானோ இல்லையா, எந்த வெளியே தெலுங்கல் வெளியே பார்க்கல, முன்னாலும் நினைவான வெளியே பார்த்திருக்கான். அது பலபலான்னு இருக்கு. இந்த கிழிஞ்சல பார்த்தோம்னா பலபலான்னு இருந்தது. ஓஹோ இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வெள்ளி பார்த்துச்சுன்னா அதுவும் இப்படி பலபலான்னு தானே இருக்கு அப்படின்னு வச்சுட்டு இந்த கிழிஞ்சல வெள்ளியும் நினைச்சிட்டான். ஸோ நமக்கு நிஜமான ஒரு வெள்ளியில் இருக்கிற சாதிருஷ்யம் இந்த கிழிஞ்சல இப்பொழுது இந்த கிழிஞ்சலை பார்த்தோம்னே அந்த சாதிருஷ்யம் ஞாபகம் இருக்கணும். அந்த ரெண்டும் ஒண்ணுன்னா ஓஹோ அது அத்தியாசம் வரலாம். இப்படிப்பட்டதான சாதிருஷ்யம்னா அத்தியாசத்துக்கு காரணம். அப்படி இல்லாமல் நது பிராதேவ பிரதான அதிஷ்டான உபயவருத்தியா கிரகீதம், முன்னாலேயே அதிஷ்டானத்துலயும் இது இருக்கு, அந்த கடையில இருக்கிற அந்த வெள்ளியிலையும் கிழிஞ்சல்லையும் இது இருக்கு, அந்த வெள்ளியிலையும் இது இருக்கு அப்படிங்கிற அத்தியாசம் முன்னாலேயே தெரிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்புறம் அத்தியாசம் வருவாங்க. சாதிஷ்டம்னு எப்படிப்பட்டதான ஒரு சாதிஷ்டம் நமக்கு வேணும்? அத்தியாசத்துக்கு முன்னால பிரதானத்துல மட்டும் இருக்கிறதா ஒரு சாதிருஷ்யம் இருக்கணும். அத்தியாச சமயத்துல அந்த சாதிருஷ்யம் அதிஷ்டானத்திலும் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அத்தியாசம் வரும். இப்ப நீங்க சொல்றது ரத்தப்பரிதாங்கள் திரவியத்வாதினா சாதிருஷ்யம்னு சொல்றீங்க. இது ஜபாதிகமும் திரவியம்னு எல்லாருக்கும் தெரியும். இது இருக்கிற அதிஷ்டான பட்டிகமும் திரவியம்னு தெரியும். இது முன்னாலேயே அத்தியாசம் வர்றதுக்கு முன்னாலேயே தெரியும். இப்படிப்பட்டதான சாதிருஷ்யம் என்ன பண்ணும்? சந்தேகத்தை உண்டு பண்ணும். இது திரவியமா அது திரவியமா இருக்கிறத இதை அத்தியாசத்தை உண்டு பண்ணாது. அதான் சொல்லும் அது பிராதேவ பிரதான அதிஷ்டான உபயவருத்தியா கிரகீதம் சத்திய சங்காயகத்வா திரவியத்வாதி லோகித அலோகித விருத்தியா பிராகிரகீதமபி. திரவியத்துவமானது லோகித அலோகித விருத்தியா சிவப்பான திரவியத்திலையும் இருக்கு, ஜபாபத்மத்திலையும் இருக்கு, வெளுப்பான பால்லையும் இருக்கு, வெளுப்பான வேஷ்டியிலையும் இருக்கு. திரவியத்துவம் எல்லாத்துக்கும் தானே இருக்கு. அதனால அது எப்படி காரணமாகும்? அதனால லோகித அலோகித விருத்தியா பிராகிரகீதம் இது விபரீத பிரயோஜனம். அதனால சாதிருஷ்யம் வேணும்னு முதல்ல நீங்க என்ன ஆரம்பிச்சதோ அது தப்பு. சாதிருஷ்யம் அத்தியாசத்துக்கு காரணம் இல்லை. சாதிருஷ்யம் ஸ்வதோ பிரம காரணம். இன்னொன்னு சாதிருஷ்யம் பிரமத்துக்கு காரணமே இல்லையா சார், சாதிருஷ்யம் வேண்டியது இல்லையோ அப்படின்னு அப்படி இல்லை. அது இண்டிபெண்டா காரணம் இல்லை. அதுதான் ஸ்வதா வைத்தல் அது காரணம் இல்லை. இந்த சாதிருஷ்யம் ஸ்வதோ பிரம காரணம் கிந்து சம்ஸ்கார உத்போதேன சாமக்கிரி சம்பாதகதையா. கயிறை பார்த்தோம்னா உங்களுக்கு பாம்புன்னு ஞாபகம் வந்தது, பாம்புன்னு பயந்தது, அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ள என்ன டைனமிக்ஸ் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கயிறை பார்த்ததுன்னு அந்த பாம்பு உங்களுக்கு ஞாபகம் வந்தது, புத்துட நீங்க பார்த்ததான பாம்பு ஞாபகம் வந்தது.
அந்த பாம்பு இந்த கயிறை பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு எங்க ஞாபகம் வரணும் அப்படின்னா அந்த பாம்புடைய சம்ஸ்காரம் உள்ளவங்க மனசுல இருக்கு. முன்னால பாம்பை பார்க்கறதுக்கு அது ஏதோ பயந்து இருக்கு, யாரையோ கடிச்சதுன்னு இருக்கு, அதை கடிச்சதுன்னு அவனுக்கு ஏதோ ஆயிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாம்பு பார்த்ததுன்னு உங்களுக்கு அந்த பாம்பு ஞாபகம். அந்த பாம்பு ஞாபகம் ஏன் பாம்பு ஞாபகம் வரணும், வேற ஏதோ ஞாபகம் வரக்கூடாதோ அப்படின்னா முன்னால பாம்பை தாங்கள் பார்க்கறதுக்கு பார்த்ததான பாம்புடைய அனுபவத்தினால ஒரு சம்ஸ்காரம் ஏற்பட்டிருக்கு. அந்த சம்ஸ்காரம் உங்க மனசுல இருக்கு. அந்த சம்ஸ்காரமானது இப்பொழுது உத்புத்தமாயிருக்கு. உத்புத்தமாயிருக்குன்னு சொன்னா மறுபடியும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தாச்சு, உங்க மைண்ட் ஸ்கிரீனுக்கு வந்தாச்சு. அது ஏன் சார் மைண்ட் ஸ்கிரீனுக்கு வந்தது? அதுவா அந்த பாம்பு சம்ஸ்காரம் உங்க மனசுல அது பெருக்கிச்சு. ஏன் கிளம்பிட்டு அதுக்கு ஏதோ காரணங்கள்லாம் இருக்கு. இந்த கயறுடைய பாம்பினுடைய ஒரு ஸ்டேப் இந்த கயருக்கு இருக்கு. அந்த ஸ்டேப் பார்த்ததுன்னு அந்த சம்ஸ்காரம் கிளம்பிருக்கு. முன்னால பார்த்ததான பாம்பனுடைய சம்ஸ்காரம் உங்க மனசுல இம்ப்ரெஷன் உங்க மனசுல இருந்தது. அந்த இம்ப்ரெஷன் வெளியில வர்றதுக்கு காரணம், உத்புதமானதுக்கு காரணம் அந்த சிமிலாரிட்டி இந்த காயத்துல இருக்கு. பாம்பு மாதிரி இந்த காயம் இருக்கு. செஞ்ச பார்த்தது அவங்களுக்கு அது ஞாபகம் வந்தது. மனசுல இருக்கிற சம்ஸ்காரமானது வெளியில உத்புத்தமா இருக்கிற காரணமான இந்த சாதிருஷ்யம் இருக்கே தவிர இந்த சாதிருஷ்யம் அத்தியாசத்துக்கு காரணம். அதான் சொல்றேன். சாதிருஷ்யம் ஸ்வதோபிரம காரணம் மானாபாவா. அதுக்கு ஒரு பிரமாணம் இல்லை. சாதிருஷ்யம் காரணம்ங்கிறதுக்கு பிரமாணம் இல்லை. கிந்து சம்ஸ்கார உத்போதேன சாமகிரி சம்பாதகதையா உங்களை முன்னால பார்த்ததான பாம்புனுடைய சம்ஸ்காரத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு, அதே போல வெளியினுடைய சம்ஸ்காரம் மனசுல இருக்கிறத வெளியில கொண்டு வர்றதுக்கு அதுக்குதான் காரணமா இருக்குது. இந்து சம்ஸ்கார உத்போதேன சாமகிரி சம்பாதகதையா. சம்ஸ்கார உத்போதத்த சம்ஸ்காரம் எப்படிக்கார் வெளியில வரும்? நம்ம மனசுல ஆயிரக்கணக்கான சம்ஸ்காரம் இருக்கு, கோடிக்கணக்கான சம்ஸ்காரம் இருக்கு. எத்தனையோ ஜன்மாக்களை என்னென்னமோ அனுபவிச்சோம். எல்லா சம்ஸ்காரங்களும் மனசுல இருக்கு, ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் இருக்கு. அதனால்தான் மீன் குட்டி அப்ப பிறந்தது அது நீங்க எப்படி அது சம்ஸ்காரம். அது வந்து சொல்லிக் கொடுக்கறது யாரும் ட்ரைனிங் கொடுத்தாரா இல்லையா? அது சம்ஸ்காரம் அது இருக்கு. எனக்கே சார் அந்த சம்ஸ்காரம் வரலன்னு கேட்கக்கூடாது. இந்த எத்தனையோ ஜன்மால மீனா பிறந்திருக்காரு, எல்லாரும் பிறந்திருக்கோம், விவகாரம் ஒண்ணு. ஆனா அந்த சம்ஸ்காரம் பிராரப்த கர்மாவனால மறைஞ்சிருக்கு. சில சமயத்துல சில சம்ஸ்காரம் உத்போதமாகும், சில சமயத்துல உத்போதமாகாது. அது உத்போதம் ஆன பிறகுதான் ஒவ்வொரு சம்ஸ்காரம் இருந்தது உத்போதமாச்சுன்னு தெரியும். காரியானவங்க வந்து ஒரு இடத்துல நிற்பாரு. இப்ப சில பல சைல்டு பிரார்த்திங்கிறான். 2.5 வயசுல அது சக்கராபரணம்னு சொல்றது. அந்த ராகத்தை பார்த்து இது ஏதோ ஒரு 6 அசாதேவின்னு சொல்றது. சாதாரணமா கொஞ்சம் வழக்கம் இருந்தால்தான் தெரிந்து கொள்ளக்கூடியதான ராகங்கள்லாம் ஒரு ஆணு சேர்த்துட்டு சொல்றது. சில பேருக்கு அசாதாரணமாக கணக்குல பிரச்சனை இருக்கு சின்ன வயசுக்கு. அதுல எப்படி சொல்லுவேன்? ஜென்மாந்திர சம்ஸ்காரம் தான் இந்த காரணம்னு சொல்ல முடியும். வேற நோதல் எக்ஸ்பிளேஷன் தெரிஞ்சு அதுக்கு இது ஒண்ணுதான் சமாதானம் சொல்ல முடியும். அதாவது எல்லா மனுஷாளுக்கும் எல்லா சம்ஸ்காரங்களும் உண்டு. ஆனா அந்த சம்ஸ்காரமானது சிலது ஏதோ ஒரு காரணத்தினால வெளியில வருது. அது ஒத்துண்டாகணும். அது ஒத்துக்காத போல இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த சம்ஸ்காரங்கள்ல எந்த சம்ஸ்காரம் கரெக்டா வெளியில வருது சார்? நம்ம பாருங்க, பரீட்சை சமயத்துல சிலது ஞாபகம் வராது. எக்ஸாம் 4 வெளியில வந்த பிறகு ஞாபகம் வருது. என்ன பண்றது? தலை தான் சொல்லணும், வேற ஒன்றும் சொல்ல முடியும். ஸோ இந்த சம்ஸ்காரம் எப்படி வெளியில வருது? நீங்க ஜெனரலா சிலதை மறந்து போயிடுறது. என்ன பண்ற? வீட்டுல யாரையாவது சொல்லு, என்ன நாளைக்கு 8 மணிக்கு ஞாபகப்படுத்துறா அப்படிங்கிற தலைக்குள்ள முடிச்சு போட்டு வச்சுக்கா. சில பேர் ஏன் முடிச்சு போட்டோம்னா மறந்து போயிடுவார். அதுவும் இருக்கட்டும். ஆனா விவகாரம் என்னென்ன சம்திங் அது ஞாபகப்படுத்தணும்னு சிலதை நம்ம சொல்றோம். இது சம்ஸ்காரமானது நமக்கு உத்போகமானதுக்கு காரணங்கள் என்ன? இதை கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கா. அதான் சொல்லுங்க. சம்ஸ்கார உத்போகத்த சாதிருஷ்டிக்கா. சாதிருஷ்டில் இருந்தால்தான் சம்ஸ்காரம் உத்போகமாகும் சொல்லணும். இல்லை, சம்டைம்ஸ் சாதிருஷ்யத்தை பார்த்ததுமே சம்ஸ்காரம் வரலாம். இந்த கயிறை பார்த்ததுமே கயிறு மாதிரி தானே பாம்பு இருந்தது அப்படின்னு கஷ்டம் இந்த பாம்பு ஞாபகம் வரலாம். சிறுசுன்னு வராமலும் போகலாம்.
சம்ஸ்காரத்தினால வரலாம். ஆனா சம்ஸ்காரம் இருக்கிற இடத்துல நிச்சயமான சம்ஸ்காரம் உத்போதமாகவும் நிர்பந்தம். சாதனத்தில் இருந்தால் உத்போதமாகவும் நிர்பந்தம் இல்லை. சாதனத்தில் இருந்து வராம போகலாம். அதான் சம்ஸ்கார உத்போதத்தை நான் சாதனத்தையும் நிகழா அதிர்ஷ்டானாதி தம்பவா அதிர்ஷ்டாதினாதி அதிர்ஷ்டத்தினாலையும் வரலாம். எப்படி சத்தனை வந்துட்டு இந்த ஸ்லோகங்கள்லாம் வச்சுட்டு 3வது லைன் அது இவ்வளோ மறந்து போயிடும். முதல் லைன் 2வது லைன் வரும், 4வது லைன் ஞாபகம், 3வது லைன் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கும். என்னத்தான் ட்ரை பண்ணாலும் வராது. ஒரு 4-5 நாள் அப்புறம் சத்தம் ஞாபகம் வரும். அப்போ ஒருத்தரும் ஒன்றும் சொல்லி கொடுக்குறாரு முன்னாலே தினமும் ஞாபகம் வந்துருக்கு. அப்போ ஒரே சந்தோஷம் ஆரம்பம் நமக்கும் ஞாபகம் வந்ததுன்னு. இது என்ன சார் எப்படி வந்தது? சாதனமாக ராஜனால ஒண்ணும் கிடையாது. அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னா என்ன? இமிடியட் காஸ் நாட் நோன், அவ்வளவுதான். திருஷ்டமான காரணம் தெரியல, அதிர்ஷ்டம். வேற ஒன்றும் புதுசா தெரியல. ஆக்ட் ஆஃப் காடுங்கிறது அது என்ன அர்த்தம்? அதிர்ஷ்டம் தெரியல. ஆனா அதிர்ஷ்டத்தினாலையும் வரலாங்க. சாதிருஷ்டம் இருந்தால்தான் சம்ஸ்காரம் உட்போதமாகும். இல்லைன்னா இல்லையும் சொல்ற. சாதிருஷ்டம் இருந்தாலும் வரலாம், இல்லாத போனாலும் வரலாம். அதிர்ஷ்டத்தினால வந்திருக்கலாங்க. அதான் சம்ஸ்கார உத்போதத்தை சாதிருஷ்ட நிகழா அதிர்ஷ்டாதினாபி தம்பவா அதிர்ஷ்டம் சதிருஷ்ட அதிர்ஷ்ட சிந்தாத்யா ஸ்மிருதிபீஜஸ்ய போதகா. சாதிருஷ்டமும் வரலாம், அதிர்ஷ்டத்தினாலையும் வரலாம். சிந்தா சிந்தானா ஜகத் அந்த திரையின அது சிருஷ்டி பண்ற மாதிரி இருக்கும். அது சிந்தாத்யா ஸ்மிருதிபீஜஸ்ய போதகா. அப்படி சிந்தாதிகந்த இதெல்லாம் என்ன ஒருத்தர் இதெல்லாம் விஸ்தாரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க. நியாய சூத்திரத்துல 3வது அத்தியாயத்துல இதை பத்தி விஸ்தாரமாக இருக்கு. சிந்தாதிகந்த பிரணிதான சூத்திரே வியாக்கியானம். பிரணிதான சூத்திரம் பிரணிதான நிபந்த அபியாச லிங்க லட்சண சாதிருஷ்ய பரிகிரக ஆசிரயாசித சம்பந்த ஆனந்தர்ய வியோக ஏககாரிய விரோத. சில சமயத்துல இதுக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் இது ஞாபகம் வருமா? ஏதோ ஞாபகம் வந்து இதுக்கு மாறுதல எட்டாவது ஆப்போசிட்டா இருக்கிறது பார்த்தா இது சட்டன ஞாபகம் வரும். தெரியாது எப்போ ஞாபகம் வருது, ஏன் ஞாபகம் வருது தெரியல. அதுல ஆப்போசிட் அதெல்லாம் சொல்லிட்ட. ஞாபகம் வருதோ என்னாலதான், மறந்து வருதோ என்னாலதான். அது நமக்கு தேவைத்தான்னு வச்சுங்களேன். ஆனா எது எப்ப ஞாபகம் வருது, எது மறந்து போறதுங்கிறது நம்ம கையில இல்லை. அதான் சொல்றார், இத்தனை கண்டுபிடிச்சிருக்கார். அதனால ஏககாரிய விரோத அதிசய பிராப்தி வியவதான சுக துக்க இஷ்ட ஜேத பயார்த்தித்வ பய அஸ்தித்வ கிரியா ராக கர்மா தர்ம அப்படின்னு நியாய சூத்திரக்காரர் கௌதமர் எழுதியிருப்பார். இத்தனை அதான் பிரணிதான சூத்திரத்துல சம்ஸ்காரம் இந்தெந்த காரணங்கள் இருந்தால் அது ஒன்றையும் வரும். இந்த கம்ப்யூட்டர்ல ரீகால் மெமரிங்கிற லட்சியம் அவையெல்லாம் எப்படி வருது? இத்தனை காரணங்கள் மனுஷன் பிரெயின்ல இவ்வளவு வச்சிருக்காரு. நம்ம ஏதோ சின்ன மெமரி இருக்கு, ஏதோ கால்குலேட்டர்ல பிரஸ் பண்றதுல உங்களுக்கு எவ்வளவு மெமரி இருக்கு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இத்தனை காரணங்கள் தயார் பண்ணி வச்சிருக்காரு பகவான். அதனால இதுதான் இருக்கணும் நிர்பந்தம் இல்லை. சிந்தாதிகந்த பிரணிதான சூத்திரே வியாக்கியானம். பிரணிதான சூத்திரம்னா நியாய சூத்திரம் 3வது அத்தியாயத்துல கதாச. அதனால சொன்னாச்சு அந்நியதா சம்ஸ்கார உத்போதே சதி. வேற ஏதோ ஒரு காரணத்தினால சம்ஸ்காரம் உத்போதமா இருந்தால் சாதிருஷ்யம் அனுபயோகி. இப்ப சாதிருஷ்யம் வந்தாதான் நமக்கு சம்ஸ்காரம் உத்போதமாகும். அப்பதான் அத்தியாசம் வரும், நிர்பந்தம் இல்லை. உங்களுக்கு சம்ஸ்காரம் வெளியில வரணும். அது சாதிருஷ்யத்தினால வரணும்னு நினைச்சால் இப்போ 15 காரணங்கள் சொன்னாங்க. இந்த காரணங்கள்லாம் வரலாமோ இல்லையா? அப்ப நம்ம சாதிருஷ்யமே இருக்கணும், நிர்பந்தம் அத்தியாசத்துக்கு வேண்டியது. அதனால சம்ஸ்கார கதாச்ச அநேக சம்ஸ்கார உத்போதேதி சாதிருஷ்யம் அனுபயோகி. கருத்தம் விவரணே இப்படி சொன்னதெல்லாம் விவரணம் சரியா சொல்லிட்டார். நிருபாதிக பிரம காரிய தர்சனமேவ. நிருபாதிகமான பிரமம் நமக்கு
நமக்கு இருக்கு என்கிறத இருக்கிறது குணாவயவ சாமானியா பாவேதி, குண அவயவங்களுடைய சாமானியம் இல்லாத, சாமானியம்னா சாதிருஷ்யம் இல்லாத போனாலும் இது எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. தாழம்பூ மாதிரி வாசனமா இருக்கும் பாம்பு வாசனை அப்படி பாம்பு மோந்து பார்த்தாரோ தெரியாது. ஆனா இப்ப இருக்கு விவரணம் இருக்கு, அப்படிலாம் எல்லாரும் இருப்பேன். நமக்கு எல்லா கிரந்தத்துக்கும் எல்லாத்துக்கும் மூல காரணம் விவரண கிரந்தம். அதன் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அக்கா படிக்கணும். அதை படிக்கிறதுனா நல்லா அத்வைதம் வந்துருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த 9 வர்ணக்கத்துக்குள்ள விவரணாச்சாரியார் எல்லாத்தையும் சந்திச்சுமா தெரிஞ்சுட்டு அத்தனையும் பஞ்சபாரதியும் இதுலயும் இருக்கு, பாமதியும் இருக்கு. ஆனா பேசிக்கா அவர்தான் எல்லாத்தையும் பண்ணி வச்சுது. அதனால எல்லாத்துக்கும் மேல வரக்கூடியதான அத்தனை பிரகரண கிரந்தங்களோ அல்லது மேல இருக்கக்கூடியதான வாத கிரந்தங்களோ எல்லாத்துக்கும் பேசிட்டு விவரம். அது நிதானமா உட்கார்ந்து படிக்கணும். அதெல்லாம் எத்தனையோ இருக்கு. கற்பகண்டா 20 சாதிருஷ்யாந்தரப்பா அப்படின்னா அவன் சொன்னதான குணரூப சாதிருஷ்யம் இல்லை, வேற ஏதோ சாதிருஷ்யம். சங்கதீதிமாதவ காரணாந்தரம்பா, சங்கம் மஞ்சளாட்டம் பகுதியோ அதுக்கு ஏதோ ஒரு காரணம் நீங்க கண்டுபிடிக்கணும். காரணாந்தரம்பா கல்பயதி இது ஆகிய இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் தோஷம் வினா பிரமஸ்வீகாரே தது அப்ராமான்யத்தை பிரதத்வாபத்தி, அடுத்ததான பிரதிகூல தர்க்கம். இது வரைக்கும் நீங்க பார்த்துருக்கோம். இந்த பிரதிகூல தர்க்க பிரகரணத்துல பேசிக்கா அச்சாசமே வராது. அதான் இங்க நோட்டப்படி எங்க திருஷ்டத்துவம் இருக்கும் அந்தந்த இடத்துல வித்தியாசம் அப்படின்னு தானே நம்ம தர்க்கத்தை இது சொன்னோம். வியாப்தியம், இந்த வியாப்தியே வர முடியாதுங்கிறதுக்கு வியாப்திக்கு பிரதிகூலகமான ஒரு தர்க்கம். தர்க்கம்னா வியாப்தியாரோபம் வியாபகாரோபம் அப்படிப்பட்டதான தர்க்கத்தை சொல்றார். அதற்கெல்லாம் நம்ம சமாதானம் சொல்லிட்டே வரும். இதுதான் இந்த பிரகரணத்துல 3 தர்க்கங்கள் சொல்லியாச்சு. இன்னும் 5 தர்க்கங்கள் இருக்கு. அது சில தர்க்கங்கள் ரசமா இருக்கும். ரசமா இருக்கும்னு சொன்னா இது கஷ்டம் இல்லை, ஞாபகம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம தெரியணும். சம்ஸ்கிருதத்துல இருந்து அதை வளர்க்கிறது. ஆனா அந்த கேள்விக்கு சமாதானம், கேள்விக்கு சமாதானம். இது நல்ல வார்த்தை. நமக்கு அத்தியாச வார்த்தை இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு ரசிச்சு இதுக்கு மேல் பாகம் அடுத்த வார்த்தை.